ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்னி ரைடர். இன்றைக்கி நம்ம கொல்லிமலை நோக்கி பிராணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வேலூர் ரீச் ஆகிட்டோம். இந்த ஒரு 3 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து நேராக நாமக்கல் போயிட்டு அப்படியே நேராக கொல்லிமலை ஏறிடலாம். வேலூர் காவிரி ஆற்றுப்பாலம். இன்னும் தண்ணி தான் இல்லை. இந்த எண்டில் எப்பவுமே செக் போஸ்ட் இருக்கும். இன்றைக்கி இருக்குதான்னு தெரில, போய் பார்ப்போம். நம்ம லெஃப்டில் போனால் வேலூர் ஊருக்குள்ளே போகலாம். பட் ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அதனால் நம்ம நாமக்கல் போகிறோம். இதாங்க செக் போஸ்ட்டு. ஆனால் போலீஸ் இருக்காங்க, உள்ளே இருக்காங்க. ஆனால் யாரும் செக் பண்ணல. நம்ம ஸ்ட்ரைட்டாக பைபாஸ்லேயே போயிடுவோம். ப்ரோன் அவன் சொன்னால் கரெக்டு தாங்க. இந்த ரோடு யாருக்குமே தெரியாது. கடனை வந்துட்டான்னு வச்சுக்கோ, ஃப்ளாஷ் ஆகிரும். ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் நாமக்கல் ரீச் ஆகிடலாம். நம்ம கூட வந்து எங்கே ஆனால் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 2 பைக்கில் 4 பேர் போயிட்டுருக்கோம். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது தெளிவாக சொன்னேன், நெக்ஸ்ட் வர பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நேரம் பைபாஸ் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, நானும் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன். நான் போயிட்டு முன்னாடி இருக்க பங்க்லேயே பெட்ரோல் உள்ளே போய் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நான் திரும்புகிறேன். இவங்களை ஆளை காணோம். சரின்னு ஃபோன் அடித்தா இவங்க எனக்கு முன்னாடி போய் பைபாஸ் தொட்டாங்க. அப்புறம் ரெடியெலாம் மறுபடியும் நாங்கள் போய் வெயிட் பண்ண சொல்லி மறுபடியும் பைபாஸில் வந்து கனெக்ட் ஆகிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வண்டியில் பெட்ரோல் இருக்காது, அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வர பேங்க்கில் நம்ம வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு ஸோ நம்ம வந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். கேமரா தாங்கண்ணா. நல்லா தான் இருக்குது. இது கண்டிப்பாக போட்டுரு, தமிழிலே தான். எனக்கு போட்டோடனே கிளம்பிட்டான் பாரு ஒருத்தன். நாமக்கல் கிட்ட வந்துட்டோங்க. நாமக்கல் டோல் தாண்டுறோம். இன்னொரு 4 கிலோமீட்டர் நினைக்கிறேன் நாமக்கல். போயிட்டு அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்விட்சில் கிளம்பிடலாம்.
ராங் ரூட்டில் போய்ட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பைபாஸில் வந்து ராங் ரூட் எடுக்காதீங்க. வர வண்டியில் ஸ்பீடாக வந்துட்டுருக்கோம். லைட் ஆகிடுச்சும் டேமேஜ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம டேரெக்டாக வந்துடலாம். இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஓ, ஃபிஷ்ஷிங். எனக்கு தெரிஞ்சு நாமக்கல் ஊருக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. அந்த ரைடு தானே, அந்த ரைட்டு தானடா. ம், ஸ்ட்ரைட்டாடா. கூகுள் மேப் கரெக்டாக தான் காட்டுதுன்னு வேறு தெரியவில்லை. அது காட்டுற ரூட்டில் போயிட்டுருக்கோம். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி கப்பலாக போகும் பார்க்கும்போது நமக்கு வேறு எரியுது. ஓகே, ஃபைனலி ஒரு நல்ல ரோடு தொட்டாச்சு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஆஹா, ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வைப்ரேஷனில் வந்து இந்த கண்ணாடி வேறு அடிக்கடி காண்டிருக்கும். இது புல்லட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் வீக்னஸ். ஆஹா, கொல்லிமலைக்கு எத்தனை கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க பார்க்க மறந்துட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம 48 வந்துட்டோம்.
ரொம்ப நேரம் பைபாஸ்லேயே வந்துட்டு இப்போது இந்த ரோட்டில் போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குது. 2 பக்கம் மரங்களாக வச்சு நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. தூரத்தில் மலை தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அது கொல்லிமலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொல்லிமலை வந்து ரொம்ப பெருசு. பார்த்தீங்கன்னா 73 ஹேப்பி மீன்ஸ் கிட்ட இருக்கும். கீழேருந்து மலை மட்டுமே 25 கிலோமீட்டர் சம்திங், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் நான் சொல்கிறேன் அந்த அந்த அளவுக்கு பெரிய மலையாக இருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக அது இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி ஏதாவது மேகங்கள் ஏதாவது மறைச்சிருக்கும் எனக்கு பனினால். அப்படியே இந்த ரோட்டில் வரும்போது அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. 2 பக்கம் மரங்களை வச்சு சூப்பராக இருந்துச்சு. உண்மையான ரைட் பண்ணுறதுக்கு தெரிய. ஓகே, ஃபைனலி நம்ம வந்து கொல்லிமலை அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். ரைட் எடுத்துட்டோன்னா ஆர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, போயிட்டு கீழே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு நம்ம அப்படியே வந்து மலை ஏறுவோம்.